11th Maths, Chapter Wise Important Exercise, Volume 2ல Chapter 7 to 12. ஏற்கனவே Volume 1 Chapter 1ல இருந்து 6 வரலையும் நான் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்போது Chapter 7 அதில் ஆல் எக்ஸசைஸ், ஏன்னா Chapter 7 வந்து மேட்ரிசஸ் தான், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் எல்லா எக்ஸசைஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Chapter 8 வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நீங்கள் ப்ளஸ் டூலேயும் அதனுடைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் படிக்க போகிறீங்க. அதனால் இங்கே ஆல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா பெட்டராக இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக தேரம் 8.1 அண்ட் 8.3 இது ரெண்டையும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் Chapter 9 அதில் எக்ஸசைஸ் 9.4 9.5 இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதும். அதில் ஸ்பெசிஃபிக்காக சில எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. 9.5 9.6 9.10 9.13 to 9.20 இந்த இடம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9.23 எக்ஸாம்பிள் 9.28 9.31 9.33. ஸோ கொஞ்சம் இப்படி எடுத்து கொடுத்துருக்குமே, இது மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா ஆமாம். ஏன்னா இந்த கண்டினியூட்டி அண்ட் லிமிட்ஸ் சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கணும் பொழுது இதை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் 9.1ல் ஒரு சம் கொடுத்துருக்கேன், கொஷின் நம்பர் 23, அதை கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு Chapter 10 டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் நமக்கு தேவையான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஆனாலும் 5 மார்க் பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸசைஸ் 10.4. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து அதில் எக்ஸாம்பிள் 10.7 10.9 10.14 இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே போட உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு Chapter 11 இன்டெக்ரேஷனில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. முதல்ல இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் எதுனா 11.4 11.7 11.10 11.11 11.12 இந்த இதில் 11.11 வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஷின்ஸ் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு Chapter 12 ப்ராபபிலிட்டினாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. அதனால் ஆல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். அதில் 5 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் தேரம் எக்ஸசைஸ் 12.4 அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா போதும், 5 மார்க் நமக்கு கவர் ஆகும். அதில் 2 மார்க் 3 மார்க் வருதுன்னா நீங்கள் அட்டன் பண்ணணும். அதனால் ஆல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த ஆல் சாப்டருடைய 1 மார்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நீங்கள் டெய்லி 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் டெய்லி ஒரு ஹோம் டெஸ்ட் எழுதி பார்க்குறது பெட்டர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன் ஃபார்முலா இதை ரெகுலராக டெய்லி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு ஈஸியான சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்.